தமிழர் மாநாடு இந்தியாவில் தமிழகத்தில் நடைபெற்றது. தமிழ் பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இது தொடர்பாக அதாவது அவ்வாறான மாநாடுகளை தமிழக அரசு நடத்துவது வரவேற்கத்தக்கது. அதேபோல் இலங்கையிலும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களை அழைத்திருக்கின்றார்கள். அதுவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக எங்களுடைய வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய இழுவமடி படகு, அதாவது எல்லை தாண்டிய அத்துமீறிய சட்டவிரோத தொழில்களை எங்களுடைய கடல் பரப்பில் அவர்கள் செய்கின்றபடியினால் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகின்றது. நீண்ட கால இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் என்னுடைய காலத்தில் நான் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றேன். ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற வகையில் ராஜதந்திர ரீதியாகவும் அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து வந்திருந்தேன். அது அப்பொழுது குறைந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் அது அதிகரித்து வருகின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. நம்முடைய கடற்தொழில் சங்க மக்கள் அதை என்னிடம் பல தடவைகள் சமீபத்தில் கூறி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வாய்ப்பை, இந்த அயலக தமிழர் தின விழாவில் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நேரத்தில் விசேடமாக இந்த புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற புதிய கடற்தொழில் அமைச்சருக்கும் அந்த கடமை பொறுப்பெல்லாம் இருக்கின்றது. அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடும் தமிழக தலைவர்களோடும் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவான சுமூகமான தீர்வை காண வேண்டும். அதே போல இங்கிருந்து சென்ற இலங்கை பிரதிநிதிகள், கடற்தொழில் அமைச்சர் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஊடாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையான பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நீண்ட காலம் நான் இந்த கருத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று சீனாவுக்கு சென்றிருக்கிறார். பல ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்த அரசியல் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பூகோள ரீதியிலான பிரச்சனைகளோடு முரண்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே போல இந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வர முதல் பல விடயங்களை சொல்லி வந்தார்கள். தாங்கள் வந்தவுடனே அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள். இவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று, என்னத்தை சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொல்லி. ஆனபடியினால் எங்கட நிலப்பாடு என்னென்றால், இன்னும் அவர்களுக்கு சற்று அவகாசம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால், இப்போதான் வந்து குறுகிய காலம், இன்னும் அவகாசம் கொடுத்து இன்னும் ஓரிரு மாதங்கள் அவகாசம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கட்சியினுடைய நிலப்பாடு. தேசிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய அரசியலமைப்பு வரைவு ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒன்றிணைவு தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது. இது தொடர்பான இந்த புதிய வரைவு தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு? ஒற்றையாட்சி மற்றதுக்கு என்னென்று சொல்றது? ஒற்றையாட்சி மற்றது அதாவது ஒற்றையாட்சியா சமஸ்தியா என்பது எங்களுடைய கட்சிக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலக வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் ஒற்றையாட்சி என்று சொல்லுகின்ற பெரிய பிரித்தானியா, தென் ஆப்பிரிக்கா, அப்படி பல நாடுகள் இருக்கின்றன. ஒற்றையாட்சிக்குள்ள சமஸ்தியை விட கூட இன்றைக்கு கனடா அல்ல ஆஸ்திரேலியாவில் சமஸ்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்பை விட ஒரு பலமான கட்டமைப்பு, ஒரு வலுவான அதிகாரங்கள் ஒற்றையாட்சிக்குள்ள வழங்கப்பட்டிருக்கின்றன. அது நடைமுறையில் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அப்படியே இங்கே ஒற்றையாட்சியா அல்லது சமஸ்தியான்ற பிரச்சனை இல்லை, சாரம்சம் தான் பிரச்சனை. Gracias.
வாங்க Masuk. புரியுதா கிழக்கை பார்த்து மேலே பார்த்து அண்ணா வாங்க என்ன தவறேன் போதும் வீட்டு பாபினி போகிற அங்கே சாப்பாட்டில் சமையலில் இதாக போயிடும் அப்பா சமையல் நல்லா வரும் அப்பா சமையல் நல்லா வரும் நம்ம எடுத்துறீங்களா அப்படிங்க வைங்களா